அன்புக்குரியவர்களே, போன மாதம் நண்பர் குடும்பத்தோட பழனி, கொடைக்கானல் இங்கே போக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கொடைக்கானல் விசிட் அப்போ நண்பரோட குடும்பம் லேக்கை சுற்றி இருக்க அம்யூஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் டோட்டலாக இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்தேன். அப்போது 4 மணி, நல்ல குளிர் சாயங்காலம். ஏன்னா எங்கிட்டேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மனிதர் உட்கார்ந்தார். ஒரு மங்கி கேப்பு, கிழிஞ்சு போன ஸ்வெட்டர் ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவரை பார்க்கறதுக்கு டீசெண்டாக தெரிஞ்சார், பிச்சைக்கார மாதிரி தெரியல. நான் அவர்கிட்ட, சார் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். தலையாட்டினார். என்ன சார், எனி லாங்குவேஜ் இஷ்யூ அப்படின்னு. எஸ் சார், ஐ நோ ஒன்லி தெலுங்கு அப்படின்னு சரளமாக ஆங்கிலத்தில் பதில் சொன்னார். உடனே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, டீ வாங்கி கொடுத்து வந்து உட்காந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவர் பேசுனதை அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அவர் ஹைதராபாத் நேட்டிவ் பிளேஸ், மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இவங்களோட அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருக்காரு. அவருடைய மனைவி இந்த வாடகை வீட்டுக்காரங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இவரை கம்பல் பண்ணி கடன் வாங்க வச்சு ஒரு சொந்த வீடு, அதான் ஒரு மனை, சொந்த வீடு கட்ட வச்சுட்டாங்க. நிறைய கடன் ஆயிடுச்சு. இவருக்கு கடனை கட்டுறதுக்கு மாதம் மாதம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. ஒரே சம்பளம். இதற்கு இடையிலேயும், இந்த கஷ்டத்துக்கு இடையிலேயும் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு. முதல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அவள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, அவள் ஒரு வேலையில் இருக்கா. ஆனால் சேமிப்பு இல்லை. இவர் உடனே மகளுடைய கல்யாணத்துக்காக மனைவியோட நெருக்கடி தாங்க முடியாமல் மறுபடி கடன் வாங்கியிருக்காரு. வீட்டுக்கடன் ஒரு பக்கம், இது இல்லாமல் இங்கேயும் கடன் வாங்கியிருக்காரு. பெண்ணோட கல்யாணத்துக்கு நகை செய்யணும், அது செய்யணும், வரதட்சணை கொடுக்கணுன்ட்டு ஏதோ கடனை வாங்கி பெண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாருங்க. பெண்ணு பெங்களூர் போயிடுச்சு கணவனோட. அடுத்து பையன் ஒரு கிராஜுவேட், சரியாக படிக்கலை, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்து அவனுக்கு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்றதுக்காக ஷூரிட்டிக்கு மறுபடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஷூரிட்டி கொடுத்து அவனை வேலையில் சேர்த்துட்டாருங்க. இப்போது 3 கடன்: வீட்டுக்கடன், மகளுடைய கல்யாணத்துக்கு வாங்கின கடன், 3வது பையனுக்கு ஷூரிட்டிக்காக வாங்கின கடன். இதை எல்லாத்தையும் இவர் சம்பளத்தை அப்படியே பிரித்து இதுக்கு கட்டிட்டு ரொம்ப சிரமப்பட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு வர்றாரு. பையன் அந்த சம்பள பணத்தில் பாதி கொடுப்பான். அதை வச்சு ஏதோ சொந்த வீடு இருக்குது, கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க மனைவிக்கு யார் கொடுத்த ஐடியான்னு தெரியலைங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த அம்மா, ஏன் உங்களது தனியார் கம்பெனி தானே, எங்கள் பக்கத்து வீட்டக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு, இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கினீங்கன்னா நிறைய பணம் வருமா, நீங்கள் தனியார் கம்பெனி தானே, பென்ஷன் கிடையாது உங்களுக்கு, வாங்கினீங்கன்னா இந்த கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு அக்கடான்னு நம்ம வீட்டில் இருக்கலாமே, இந்த கடன் தொல்லை தாங்க முடியலன்னு இருக்காங்க. உடனே இவர் ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணி கோல்டன் ஹேண்ட் ஷேக்கு வாங்கிட்டாருங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கினார். கணிசமாக ஒரு அமௌண்ட் வந்ததுங்க. அதை வச்சு வீட்டுக்கடன், மகளுடைய கல்யாணத்துக்கு வாங்கின கடன், மகனுடைய ஷூரிட்டி கடன் மொத்தத்தையும் அடைச்சிட்டார். அடைச்சிட்டு இப்போது வீட்டில் உட்காந்துட்டாருங்க. உட்காந்த உடனே பையன் ஒரு சைடு ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய ட்ராமாவை. எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு. இவர் இப்போ நம்மக்கிட்ட ஒன்றும் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காருங்க. கையில் ஒன்றும் வருமானமே கிடையாது இவருக்கு. என்ன பண்ணார், தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியில் போயிட்டு செக்யூரிட்டியாக ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ஜாயின் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனாக இருந்திருக்காரு. அதில் ஒரு 10,000 கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாரு. பையன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஒரு பொண்ணோட நிற்கிறான். அவள் தான் என் மனைவி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. வேறு வழி இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த ஷாக் தாங்க முடியல, படுக்கை ஆகிட்டாங்க. 1 மாதத்துல இறந்தும் போயிட்டாங்க. இப்போ மருமக வச்சதான் வீட்டில் சட்டம். அவ என்ன பண்ணுறா,
ரொம்ப அராஜகம் வீட்டில். இவருக்கு சரிவர சோறு போடுறது கிடையாது, எதுவும் கிடையாது. கணவன் இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கிறது, கணவன் இல்லாதப்ப வேற மாதிரி நடந்துக்கிறது. ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்கா. இவர் ஒரு நாள் ரொம்ப கோபம் தாங்க முடியாமல் அடிக்கிறதுக்கு போயிட்டார். உடனே என்ன பண்ணிட்டா, அன்னைக்கு சாயங்காலம் பையன்கிட்ட, உங்கள் அப்பா என்கிட்ட தப்பாக நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு கதையை மாற்றிட்டார். உடனே பையன் அப்பானும் பார்க்கல, ஆராய்ஞ்சு விசாரிக்கணும் செய்யல, அப்பாவை அடிச்சிட்டாங்க. இவருக்கு அது தாங்கவே முடியல, மனசெல்லாம் வெறுத்து போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கிளம்பினாருங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு வெளியே வந்தார். கட்டியிருந்த அந்த லுங்கி சட்டை எவ்வளோதாங்க, இதோட கையில் கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தவர் மொபைல் ஃபோனை தூக்கி சாக்கடையில் எரிஞ்சிட்டார். யாரும் தன்னை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு. உடனே என்ன பண்ணார், அந்த பணத்தை வச்சு எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டார். பழனி கோயிலுக்கு வந்துட்டார். வந்து அங்கே சாமியை கும்பிட்டுட்டு உக்காந்துட்டார். அன்னதான கூடத்தில் கொஞ்ச நாள் சோறு போட்டாங்க. அங்கே எப்படின்னா ரெகுலராக யார் வர்றாங்கன்னு பார்த்து அவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. எல்லா கோயிலும் இந்த கூத்து நடக்குதுங்க. இவர் ரெகுலராக போய் அங்கே சாப்பிடவும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இவர் அங்கேருந்து அப்படியே யாரோடவோ சேர்ந்துக்கிட்டு கொடைக்கானல் வந்து சேர்ந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொடைக்கானல் லேக் பகுதியில் படுத்து கிடக்கிறார். யாராவது எழுப்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் சாப்பிடுவார், இல்லை அப்படியே படுத்து கிடக்கிறார். இன்னைக்கு உலக முதியோர் தினம். இந்த மனிதனுடைய கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் எல்லா பிள்ளைகள், நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பெற்றோர் அப்படிங்கிறவங்க, முதியோர் அப்படிங்கிறவங்க ஒரு அறிவு பெட்டகம் மாதிரி. தே ஆர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சொசைட்டி. அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், அவர்களை சரிவர பார்த்து கொள்ளுங்கள். இந்த புண்ணியம் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது. அவங்களுக்கு வயிறார சோறு போடுங்க, அவங்க உங்கள் குடும்பத்தை அற்புதமாக நடத்தி காட்டுவாங்க. வாழ்க வளமுடன்.